ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே மிகவும் விலையுயர்ந்த கட்டடம் அப்படின்னா அது முகேஷ் நீட்டா அம்பானியோட ஆன்டிலியா தான். ஆனால் அதை விட 11 மடங்கு விலை மதிப்பு மிக்க ஒரு வைரம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதுதாங்க கோஹினூர் வைரம். இந்த வைரம் பார்க்கறதுக்கு அழகும் ஜொலிப்பும் மிகுந்த ஒரு வைரம். இதை பார்த்தவங்கள அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகை கொண்டது. இந்த வைரம் ஒரு அழகு மட்டும் கிடையாது, இது ஆட்சி அதிகாரத்தோட ஒரு பொருளாகவே பார்க்கப்பட்டது. எந்த ஒரு பொருளுமே அதீதமான புகழை அடையும் போது அதை சுற்றி நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வைரத்துக்கும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. இதை ஆண்கள் அணியும் போது அவங்களோட வாழ்வு ஆட்சியெல்லாம் நல்லா இருந்தாலும் அவங்க கடைசியில் கஷ்டப்பட்டு நொந்து சாவாங்க அப்படின்னு ஒரு சாபமும் இருக்கு. அதே போல பெண்கள் அதை அணியும் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த வைரத்தை இந்தியா மட்டும் இல்லாது ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் கூட உரிமை கொண்டாடுறாங்க. இது எங்கிருந்து வந்தது, இது இந்தியாவுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம். ஆந்திரால கொல்லூர் சுரங்கத்திலிருந்து நிறைய அரிய வகை வைரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போலதான் இந்த வைரத்தையும் அங்கிருந்து வெட்டி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை எப்படி சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்களோ அதே போல ஆந்திராவை காக்கத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பரம்பரை அந்த காலத்துல ஆட்சி செய்தாங்க. அவங்க கிட்ட தான் இந்த வைரத்தை கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் இதை பார்த்துட்டு இதை இங்க இருக்கிறத விட கடவுளுக்கு கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியே காக்கத்தியர்களோட குலதெய்வமான பத்ரகாளி அம்மனோட இடது கண்ணா இந்த வைரத்தை பொருத்துறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தென்னிந்தியா ஒரு செல்வ செழிப்பா இருந்துச்சு. இதனால முகலாய மன்னரான அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியா மீது படையெடுத்துட்டு வர்றாரு. அந்த காலத்துல ஒரு படையெடுக்கும் போது நாட்டை பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அங்கிருக்கிற செல்வங்கள், தங்கம், வைரம் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இந்த வைரத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இந்த வைரத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அலாவுதீன் கில்ஜியோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சிறப்பா இல்லை. ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. அவர் கூடவே இருந்தவங்களையே சந்தேகப்பட்டு அவங்களையே கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. இதனால அங்கிருந்த தளபதிகளே அவர்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையடுத்து இந்த வைரம் பாபர், ஷாஜஹான், அவுரங்கசீப், முகமது ஷா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கைகளுக்கு இடமாறுது. ஃபைனலா முகமது ஷா கிட்ட இருந்து நாதிர் ஷா அப்படின்னு ஒரு பாரசீக தளபதி கைக்கு போய் சேருது. அவர் பாரசீகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அதை பாரசீகத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. இந்த வைரம் ஷாஜஹானோட மயிலாசனத்திலிருந்து தான் கைப்பற்றப்படுது. ஷாஜஹானோட காலத்துல தாஜ்மஹாலை விட 4 மடங்கு விலை மதிப்புடைய 7 வருஷங்களா செதுக்கப்பட்ட இந்த மயிலாசனத்துல நிறைய அரிய வகை வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் பொதிக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொன்றா பேர்த்தெடுக்கிறாங்க. ஸோ அதுல இந்த வைரமும் இருக்கு. இதை பார்த்த உடனேயே நாதிர் ஷா கோஹினூர் அப்படின்னு சொல்றாரு. கோஹினூர் அப்படின்னா பாரசீகத்துல அதுக்கு ஒளி மலை அப்படிங்கிறது மீனிங். இதுக்கு முன்னாடி தி கிரேட் முகுல் டைமண்ட், பாபர் டைமண்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருந்தாலும் இந்த கோஹினூர் அப்படிங்கிற நேம் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கு. இதோட இப்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 104 கேரட், அதாவது 20 பில்லியன் இந்திய மதிப்புல 1,67,000 கோடிகள் மதிப்புடையது. இதை பத்தி பாபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோட மதிப்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே ஒரு நாளைக்கு சாப்பாடு போட முடியும், அந்த அளவுக்கு மதிப்பு மிகுந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக பல பேர் அடிச்சுட்டு இந்த வைரத்தை வாங்கியிருக்காங்க. ஆனாலும் இதை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த வைரம் யார்கிட்டவெல்லாம் இருக்குதோ அவங்களோட வாழ்வு இறுதி ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் சரி. எப்படி இது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. பாரசீகத்தில் இருந்த நாதிர் ஷா கிட்ட இருந்து அகமது ஷா அப்படிங்கிற அவனோட படை தளபதிக்கு போகுது. அவர் போய் ஆப்கானிஸ்தான்ல ஒரு பரம்பரையை தோற்றுவிக்கிறாரு. அவர்கிட்ட தான் 70 வருடம் ஆப்கானிஸ்தான்லேயே இந்த வைரம் இருந்திருக்கு. ஸோ இப்போ புரியுதா? இதனால தான் அவங்க எங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உரிமை கோருறாங்க. அந்த சமயத்தில் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஞ்சாபை ஆண்ட ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் கைப்பற்றிடுறாரு. ஸோ அதை ரஞ்சித் சிங்
சிங் வந்து அவங்களோட கைகளில் போட்டு ரொம்ப கெத்தாக ஆட்சி பண்ணுறாரு. அதுவும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் பாஸ் அப்படின்னு உள்ளே வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மெல்ல மெல்ல அடிப்பணியை வச்சு அவர்கிட்ட இருந்து மிரட்டி இந்த வைரத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இங்கிலாந்தில் தான் இந்த வைரம் இருக்குது. நிறைந்த இந்த வைரம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் செயின்லேயோ அல்லது மோதிரமாவோ போட்டுப்பீங்களா, இல்லை வேண்டாம் சாமி இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்களா? கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.